அது மாதிரி இந்த உலகத்தை காக்கக்கூடிய பரமாத்மா உள்ள வர்றார். கையும் உடலை காலும் உடலை, 2 வாழைப்பழத்தை எடுக்கிறார், சொலையை கீழே போட்டுறார், தோலை கிருஷ்ண பரமாத்மா கொடுக்குறாரு. பதட்டம், கை பதட்டம், புரியலை. இப்போ சுவாமியோட சொன்னார், நான் எல்லாத்தையுமே கவனிப்பேன், ஒன்றும் பயப்படாமல் தைரியமாக பாடுன்னு சொன்னார் பழனி மலையில். என்னன்னா தைரியம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் மத்தியில் வராது. நம்ம எல்லாம் புதஞ்சு கிடக்கும். மைக்கு பிடிச்சி பேசும்போது நமக்கு எதிர்க்க முட்டாள்னு சொன்னால் உங்களுடைய அறிவு களஞ்சியம் புதஞ்சு கிடக்கிற அத்தனை கருத்துக்களும் வெளியே வரும். இது டாக்டர் அண்ணாதுரை இந்த உலகத்தில் நெடுஞ்செழியனுக்கு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் சொன்னது. அதனால் இன்றைக்கி நடமாடும் பல்கலைக்கழகம்னு ஒரு பட்டம் வாங்கினார். இப்பெல்லாம் அறிவு ஜீவிகள் நம்ம மனசில் இருக்கும், அதை வெளியில் கக்கணும். நமக்கு தெரிஞ்சதை நாளை கொண்டு போகிறோம். கக்க 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 கொடுக்க கொடுக்க கரையாது கல்விதான். படிச்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம எப்பெல்லாம் இந்த உலகத்தில் புத்தகத்தை படிக்கிறதுக்காக மட்டும் தலை குனிகிறோமோ இந்த உலகத்தில் தலை நிமிடப்படுவோம். சொன்னது வெளிநாட்டு கவிஞர். எண்ணங்களினாலே வாழ்க்கை. எல்லாருடைய புத்தகங்களையும் படிக்கிறோம். இங்கே மட்டுமல்ல, வெளிநாட்டினுடைய அத்தனை பேரும் கஷ்டப்பட்டுதே முன்னுக்கு வந்திருக்காங்க. பாரதி மாதிரி எமர்சன்லேருந்து, வின்சன் சர்ச்சில்லேருந்து, கார்ல் மார்க்ஸ்லேருந்து, லெனின்லேருந்து, ஆப்ரஹாம் லிங்கன்லேருந்து, தாமஸ் ஆல்வா எடிஷன்லேருந்து அத்தனை புத்தகங்களையும் இன்ச்சு பை இன்ச்சாக நான் படிச்சிருக்கேன். கல்விக்கு எத்தனை பல்கலைக்கழகத்தில் எத்தனை கல்லூரியில் போய் உரையாற்றிருக்கேன். இது மாதிரிலாம் இருக்கும்போது நம்ம அவங்களையும் படிக்கணும், நம்ம பிள்ளைகள்லாம் படிக்கணும். கல்வி அறிவு ஜீவிதம் சொன்னாங்கல்ல ஐயா, அதே மாதிரி எல்லாருமே படிக்கிறதுக்கு இன்னும் படிக்க வேண்டிய நிறையா இருக்குது. இந்த உலகத்தில் ஜெகத்குருன்னு ஆதிசங்கருக்கு பட்டம் கொடுத்தாலும் கல்வி கரையலை, கற்பவர் நாள் சில. வெள்ளத்தால் அழியாது, வெண் தணலால் வேகாது, கல்வரால் கலவாரப்படாது. படிச்சுக்கிட்டே இருக்கணும் வாழ்க்கை முழுவதும். ஏதாவது ஒன்று தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். பல புத்தகங்களை படித்தாத்தான் பண்டிதன். கற்று 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 கற்றே கொன்றவன் கற்பவன், கற்றுக் கொடுப்பவன் கற்றுக்கொண்டே இருப்பவன் வாத்தியார் குரு. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு படிச்சுக்கிட்டே இருக்கணும். அதனால் படிப்பதனால் ஆயவன் செல்ஃபோன் பார்க்குறதையும் டிவி பார்க்குற நிப்பாட்டி படிப்பினுடைய சாராம்சத்தில் ஒவ்வொரு புத்தகத்திலையும் ஒவ்வொரு பக்கங்களையும் புரட்டும் போது அணிகுண்டு பற்ற வைக்காமலே வெடிக்கும். அதே புத்தகத்தினுடைய அருமை. காரல் மார்க்ஸனுடைய குழந்தைகள் 3 குழந்தைகளும் இறந்து சவ ஊர்வலம் போகும்போது லைப்ரரியில் படிச்சுக்கிட்டு இருந்தார். கம்யூனிசம் என்ற வேத சித்தாந்தத்தை கண்டுபிடிச்சார் லண்டனில். அதனால் லெனின், கார்ல் மார்க்ஸ். அதே மாதிரி தூக்குல போடும் வரை படித்து கொண்டிருந்தார் பகத்சிங். தூக்கு மேடை ஏற்றுக்கொண்டு வரை படித்து கொண்டு வந்தார் உமர் முக்தா. படிப்பகத்தை கூட அருகாமையில் கேட்டார் அண்ணல் அம்பேத்கர். படிக்கும் வரை அறுவை சிகிச்சையை மாற்றி போட்டார் அறிஞர் அண்ணா. இதெல்லாம் ஏன் படிங்க படிங்கன்னு சொல்றாங்க? இந்த உலகத்தில் படித்து கரை கண்டவர்கள் அவர்கள்லாம். அதனால படிங்க படிங்கன்னு சொல்லி எதையுமே படிச்சுக்கிட்டே இருந்தாங்க. பகத்சிங் உள்ளட்ட கேட்குறாங்க, பல புத்தகத்தை படித்து தூக்குறாரு. தூக்கு மேடைக்கு கூப்பிட்றதுக்கு கடைசி ஆசை என்னன்னு கேட்குறாங்க. கேட்கும்போது சொல்கிறாரு, லெனினுடைய கடைசி அத்தியாயத்தை நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ என்னை தூக்கில் போட்டினா அந்த சரித்திரத்தில் எந்த பிறவியை நான் கடைசி பாகத்தை படிக்க முடியும்?